finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 மேட்ச் 8 ரிவ்யூ தான். எஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏன்னா யூபி வாரியர்ஸ் வர்சஸ் குஜராத் ஜெயின்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. யூபி வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டிங் வின் ஓவர் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல இருந்தாங்க. குஜராத் ஜெயின்ஸ் பேக் டு பேக் லாசஸோட கொஞ்சம் டவுனாக தான் இருந்தாங்க. அண்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபி வாரியர்ஸ் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணி டேபிளில் 3rd பொசிஷன் போயிட்டாங்க. மும்பையை கீழே 4th பொசிஷன் காமிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் மேட்ச் அவங்களுக்கு. அட் த சேம் டைம்ஸ் குஜராத் ஜெயின்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் மேட்ச். ஏன்னா இப்போ 3 லாசஸ் அவங்க தொடர்ந்து. இதுக்கப்புறம் அவங்க இந்த டோர்னமெண்ட்ல அடிச்சு பிடிச்சி டாப் 3ல வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தேகம் தாங்க. ஏன்னா அவங்களோட டீம் காம்பினேஷனும் சரி, அவங்களோட கேமும் சரி, அவங்களோட ஃபீல்டிங்கும் சரி, கேச்சிங்கும் சரி, ஃபீல்டிங் கேச்சிங் எல்லா டீம்ல இருந்துமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷம். பட் ஸ்டில் இந்த டீம்ல தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஐ டோன்ட் திங்க் ஸோ இவங்க வந்து இதுக்கப்புறம் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஏதாவது ஒரு 1 or 2 மேட்சஸ் ஏதாவது ஒரு பெரிய டீமை பீட் பண்ணி அப்செட் வேணா கிரியேட் பண்ணலாம். ஏதாவது டேபிள்ல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது அப்செட் கிரியேட் பண்ணலாம். தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு குஜராத் இதுக்கப்புறம் திருப்பி கம்பேக் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் யூபி வாரியர்ஸ் பாருங்க செம்ம கம்பேக் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஜென்ரலாகவே யூபி வாரியர்ஸ் குஜராத் ஜெயின்ஸோட நல்லா விளையாடுவாங்க. லாஸ்ட் இயரும் அப்படிதான் ஆச்சு. ஸோ முதல்ல டாஸ் வின் பண்ண யூபி வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் எடுத்தாங்க. ஹீலி வந்து டாஸ் வின் பண்ணோன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா பெங்களூர்ல யார் டாஸ் வின் பண்ணாலும் போலிங் தான் எடுப்பாங்க. என்னோட வீடியோல முதல்ல நான் இதை மட்டும் சொல்லிடுவேன். ஸோ அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 142 for 5 தான் அடிச்சாங்க குஜராத் ஜெயின்ஸ். ஸோ டெஃபினட்டா ஒரு 160 தேவைங்க. 160 இருந்தீங்கன்னா நீங்க ஃபைட் கொடுக்கலாம். 142 போது பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அது வந்து சேசபிள் டார்கெட் இந்த விக்கெட்ல. ஏன்னா பிச் ஒன்றும் ஸ்லோவா போறது இல்லை, இன்னுமே கொஞ்சம் வந்து பேட்டுக்கு நல்லா தான் வரப்போகுது. ஸோ அந்த வகையில் 142 வந்து பெருசா யூபிஐ ட்ரபிள் பண்ண போறது இல்லை. அதுதான் எக்ஸாக்ட்லி ஆச்சு. அண்ட் குஜராத் ஜெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா விளையாடின 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா லிச்ஃபீல்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர் அண்ட் கார்னர் அவங்களும் ஆஸ்திரேலியன் பிளேயர். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் மிடில் ஆர்டர்ல கொடுத்தாங்க. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கோரே வந்திருக்காது. பட் இந்த மேட்ச்ல 2 சேஞ்சஸ் இருக்குங்க. ஒரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது யூபி வாரியர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சமிரா அத்தபுட்டு வந்து உள்ள வந்திருக்காங்க. இவங்க வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர், ஸ்ரீலங்கன் கேப்டன், சூப்பர் பிளேயர். இவங்க ஒரு ஆல்ரவுண்டர். புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து உமன்ஸ் பிக் பேஷ் இருக்குல்ல ஆஸ்திரேலியால, அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டர், மேன் ஆஃப் த சீரீஸ்லாம் வாங்கினாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம்லயே இல்லை, அவங்க ஆப்ஷன்லயே யாருமே எடுக்கல. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. அட்டப்பட்டும் அந்த ஒரு வருத்தத்தை தெரிவிச்சாங்க. பட் அவங்க சீரியஸாவே நல்ல ஒரு குவாலிட்டி பிளேயர். அண்ட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா வந்து அவங்க உள்ள இறங்குறாங்க இந்த WPL லீக்ல. ஸோ சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க போத் வித் பேட் அண்ட் பால் சொல்லி ஆகணும். ஸோ இது ஒரு சேஞ்ச். அண்ட் குஜராத் ஜெயின்ஸ்ல ஒரு சேஞ்ச். வோல்ஃபர்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவங்களும் நல்ல பிளேயர் ஆக்சுவலி. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீசெண்டாக ஒரு 26 ரன்ஸ் அடிச்சாங்க. அண்ட் மூனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பெருசாக ஃபார்ம் இல்லை இந்த சீரீஸை. ஜென்ரலாக கன்சிஸ்டண்டாக விளையாடுவாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் சொதப்புற மாதிரி அவங்களும் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்க. செகண்ட் நம்பர் 3ல ஹர்டீன் டியோல். நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஹர்டீன் டியோல். அதாவது அவங்க கேமுக்கு, அவங்க ஃபீல்டிங்க்கு அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற லெவல் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் இந்தியன் பிளேயர் தான், எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் ஒரே ஒரு பிரச்சனை அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்டுக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் தேவை. அவங்க விளையாடின 3 மேட்ச்லுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் 16 of 20 balls, 18 of 25. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 18 of 25. அதுக்கு முன்னாடி மேட்ச் 19 of 26. ஸோ நீங்கள் 80-75 ஸ்ட்ரைக் ரேட்ல நீங்கள் T20 கிரிக்கெட் விளையாட முடியாது. நீங்கள் அட்லீஸ்ட் கண்டினியூ பண்ணி ஒரு 50 போட்டிங்கன்னா கூட ஓகே, டீமுக்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். பட் இவ்வளோ பால்ஸை சாப்பிட்டுட்டு அவுட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லாஜிக்கே கிடையாது. அண்ட் ஹர்டீன் டியோல் அதுதான் ஃபர்ஸ்ட் 3 மேட்சுமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேலே பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆக்சுவலாக அவங்கள வந்து எடுத்தாங்களே குஜராத் ஜெயின்ஸில். புரியுது அவங்களுக்கு? பட் அவங்க மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்ல முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபீல்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீல வந்து ஒரு இஷ்யூ வந்துருச்சு. அதனால அவங்க வந்து அப்பயே பாதியில போயிட்டாங்க. ஐ டவுட் ஸோ அவங்க வந்து அடுத்த ஒரு 2-3 மேட்சஸ் விளையாடுவாங்களான்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஒன். ஸோ ஒரு மாதிரி ரன் ரேட்டும் பெருசா போகல, ஸ்கோரும் ஏறல, விக்கெட்ஸும் போயிடுச்சுன்னும் போது தான் லிச்ஃபீல்ட் அண்ட் கார்னர் ரொம்ப ரொம்ப க்ரூஷலாக அந்த ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. லிச்ஃபீல்ட் 36 ரன்ஸ் சூப்பராக விளாண்டாங்க. கார்னர் 30 of 19. அதுதான் கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்துச்சு. பட் லிச்ஃபீல்ட் ரன் அவுட் ஆயிட்டாங்க. அந்த ஒரு 10 பாலுக்கு முன்னாடி ரன் அவுட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க ஆக்சுவலி. அது ஒரு க்ரூஷலா வந்து அமைஞ்சது. போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, யூபி போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா சோஃபியா எக்லஸ்டன் the number 1 bowler in women's cricket. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 wickets. அவங்களோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ரொம்ப ரொம்ப வைட்டலுங்க யூபிக்கு. அவங்க கிட்ட ஒரு பக்கம் தீப்தி சர்மா இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் 1 இந்தியன் ஸ்பின்னர் அவங்க. பட் சோஃபி எக்லஸ்டன் இன்னுமே கிளாஸான போலர். அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னும் போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். அவங்க கிட்ட கண்ட்ரோல் பயங்கரமா இருக்கு.
புரியுதா உங்களுக்கு? விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ் வேற லெவல்ல இருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் யூபிக்கு. அண்ட் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா செமையா போட்டு வராங்க. ஸோ அவங்க 3 விக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷலா அமைஞ்சது. ஸோ 143 டார்கெட் நம்ம போதே வந்து பாத்தீங்கன்னா யூபி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் இருப்பாங்க. ஏன்னா போன மேட்ச் தான் சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க 160 odd ரன்ஸே. ஸோ 142 அடிக்கலான்ற கான்ஃபிடன்ஸோட தான் இறங்கினாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒன்ஸ் அகேன் குட் ஸ்டார்ட். லாஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு தெரியும் கிரண் நவ்கரை வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. 57 balls 57 runs of 32 balls. அண்ட் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 4 overs கிட்டத்தட்ட ஒரு 40 runs ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவங்க அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் ஹீலியும் வந்து பாத்தீங்கன்னா 30 odd runs அடிச்சுட்டு அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஒன்ஸ் அகெயின் கிரேஸ் ஹாரிஸ் என்னத்த சொல்றதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை. வேற லெவலில் விளையாடிட்டு இருக்காங்க. 33 balls 60 runs. லாஸ்ட் மேட்ச் அவங்க தான் டப்பான்னு 20 ball 38 run அடிச்சாங்க. இந்த மேட்ச்ல அவங்க தான் 33 balls 60 runs செம்மையா விளாடுறாங்க. ஆக்சுவலா அவங்க பேட்டிங் மட்டும் இல்லை, அவங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸும் செம்மையா யூஸ் ஆகுது. ஸோ யூபி வாரியர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பக்காவா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துருச்சு. அதாவது அவங்க வந்து இனிஷியலா ஓப்பனிங்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங்ல வந்து கிரேஸ் ஹாரிஸ் அண்ட் தீப்தி சர்மா வந்து பாத்தீங்கன்னா அதாவது தீப்தி சர்மா அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் லாஸ்ட் மேட்சும் ஸ்டே பண்ணி 50 runs பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட போட்டு கேமை முடிச்சாங்க. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 50 runs பார்ட்னர்ஷிப் போட்டு கேமை முடிச்சாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலி யூபி வாரியர்ஸ்க்கு. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.